செண்பகப்பட்டி என்ற கிராமத்தில் வரதப்பன் என்ற மிகப்பெரிய பணக்காரர் வாழ்ந்துட்டு வந்தாரு. இவருடைய வீட்டிற்கு யார் வந்தாலும் எந்த நேரத்துல வந்தாலும் முதல்ல சாப்பிடதான் சொல்லுவார். அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனிதரா இருந்தார். ஐயா, ஐயா! என்ன முத்து, என்ன வேணும் உனக்கு? அது ஒன்றுமில்ல ஐயா, என் தம்பிக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். கொஞ்சம் காசு கொடுத்து உதவுனீங்கன்னா அவனோட கல்யாணத்தை நான் திருப்தியா முடிச்சிருவேன். சரி, நான் பணத்தை தர்றேன். சரி வா, சாப்பிட்டு போவ. இப்படியே பல மாதங்கள் கடக்குது. வரதப்பனுக்கு கந்தவர்மன் என்ற மகன் இருந்தார். இவர் அவர் தந்தைக்கு அப்படியே நேர்மறை எதிராக அந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்தார். மகனே, நீ இப்படி பொறுப்பில்லாமல் சுற்றி கொண்டு இருந்தால் எனக்கு பின்பு யார் இந்த சொத்து பத்துக்களை எல்லாம் பாதுகாப்பது? அறப்போங்கப்பா, இப்பவே பாதி சொத்தை தானமா கொடுக்கறேன்னு சொல்லி அழைச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் இந்த சொத்தை நான் பாதுகாக்க போறேன்னா அடப்போங்க. அப்படியெல்லாம் சொல்லாதே மகனே. இல்லாதவர்களுக்கு கொடுத்தால்தான் நமக்கு கடவுளின் ஆசீர்வாதமும் அன்பும் கிடைக்கும். இதை நீ எப்பதான் புரிந்து கொள்ளப் போறியோ? அதை நான் கத்துக்கொள்ள தேவையே இல்லை தந்தையே, நான் வருகிறேன். இப்படி ஒரு நாள் சாமியார் ஒருத்தவரு அந்த வீட்டுக்கு வராரு. யார் சுவாமி நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? தம்பி, எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. குறைந்த அளவு சாப்பாடு சாப்பிட்டாலே போதும். கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா? சரி சரி, உள்ள போய் சாப்பிட்டு போங்க. இப்படி அந்த சாமியார் உள்ள போய் சாப்பிட போறாரு. என்னங்க ஐயா, சாப்பிட்டீங்களா? சரி கிளம்புங்க. சாப்பிட்டேன் தம்பி, நான் வருகிறேன். ஆனால் உங்களுக்கு ஏதேனும் ஒரு உதவி தேவைப்பட்டால் காட்டிற்குள் உள்ள மலை கோயிலில் தான் நான் இருப்பேன். அங்கே வந்து என்னை பாருங்கள். கொஞ்ச நாள் கழிச்சு வரதப்பன் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு. தந்தையே, எழுந்திரிங்க. எழுந்திரிங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? உடனே வைத்தியரை கூப்பிடுறதுக்காக வேகமா ஓடுறாரு. இப்படி வைத்தியர் வந்து அவரை சோதனை பண்ணி பாக்குறாரு. அப்ப தம்பி, இப்ப இருக்கு, உயிர் இருக்கு. ஆனா உணர்வு இல்லாமல் போய்விட்டார். கை கால் செயல் இழந்திருந்துருச்சு. கொஞ்ச நேரத்துல நினைவு வரும். ஆனா கை கால அசைக்க முடியாது. பார்த்து பத்திரமா பாத்துக்கோங்க. இப்படி ஒவ்வொரு நிமிடமும் தன்னுடைய தந்தையை ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டாரு. ஒரு நாள், தந்தையே, எனக்கு இப்பொழுதுதான் ஞாபகம் வருகிறது. ஒரு சாமியார் என்னிடம் வந்து, சாப்பிட்டு விட்டு உனக்கு ஏதாவது உதவி வேண்டுமென்றால் என்னை மலை கோயிலுக்குள் வந்து பார் என்று சொன்னார். அவரைப் போல் நான் பார்த்துவிட்டு வருகிறேன். அதுவரையும் நீங்கள் பத்திரமாக இருங்கள். இப்படி அந்த சாமியார காட்டுக்குள்ள இருக்கிற மலை கோயிலுக்கு தேடி போறாரு. அங்க அந்த மலை கோயில்ல அந்த சாமியாரோ இருந்தாரு. ஐயா, என்ன ஞாபகம் இருக்கிறதா? உன்னை மறக்க முடியுமா? வயிறார சாப்பாடு போட்டதே நீதானே. சொல், உனக்கு என்ன பிரச்சனை? என் தந்தை கை கால் செயலிழந்து படுத்த படுக்கையாய் கிடக்கிறார். உங்களால் அவருக்கு உதவ முடியுமா? என்னை அவரிடம் அழைத்துச் செல். இப்படியே அந்த சாமியார அவருடைய அப்பாவோட அறைக்கு கூட்டிட்டு போறாரு. அவர் தொட்ட உடனே அவருடைய முன்ஜென்ம வாழ்க்கை அவருக்கு தெரிய வருது. தம்பி, இது உன் தந்தை முன் ஜென்மத்தில் செய்தத பாவத்தின் அடையாளம்தான் இது. அப்படி என்ன பாவம் செய்தார்? உன் தந்தை முன் ஜென்மத்தில் வந்தியாபுரம் ராஜ்யத்தின் கொடூர அரசன். இவர் ஆட்சியில் நடக்காத குற்றங்களை கிடையாது. பக்கத்து நாட்டில் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டிருந்த நம்பூதிரியும் அவரின் மகள் தேவியும் வாழ்ந்துட்டு வர்றாங்க. என் மகளே, நீ பிறந்தது முதல் இன்று வரை கடவுளிடத்தில் அன்பாயிருக்கிறாய். இதுபோலவே வயதாகியும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஒருவரே இவ்வுலகில் நிரந்தரமானவர். நான் ஒரு வேலையாய் பக்கத்து ராஜ்யத்திற்கு போய் வருகிறேன். நீ வீட்டிலேயே இருக்க வேண்டும், வெளியில் செல்லக்கூடாது. சரி தந்தையே, நீங்க போயிட்டு வாங்க, நான் பத்திரமாக இருக்கிறேன். ஐயோ, தண்ணீர் தீர்ந்து விட்டதே, குளத்துக்கரையில் போய் எடுத்து வருவோம். இப்படி தண்ணீர் எடுக்க குளத்துக்கரைக்கு தேவி போறாங்க.
அதே இடத்திற்கு வந்தியாபுரத்தின் அரசரும் அந்த குளத்தரையில் நின்று இருந்தார். தேவியின் அழகை பார்த்து மயங்கி அவளை தன்னுடைய ராஜ்யத்திற்கு தூக்கிக் கொண்டு போய்விட்டார். யார் நீங்கள்? என்னை எதற்காக தூக்கி வந்தீர்கள்? நான் என் ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே என் தந்தை என்னை தேடிக் கொண்டிருப்பார். தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள். உன்னை அனுப்பி வைக்கவா நான் தூக்கி வரச் சொன்னேன்? என்னை என்ன செய்யப் போகிறாய்? நீ என் ஆசைக்கு இணங்க வேண்டும். இதை நீ மறுத்தால் உன்னை கொன்று விடுவேன். நான் சொல்வதை நிறைவேறும் வரை நீ சிறையில்தான் இருக்க வேண்டும். யார் அங்கே இவளை இழுத்துச் செல்லுங்கள். என்ன என் ஆசை அழகியே, நான் சொன்னதை நினைத்து பார்த்தாயா? நீ மட்டும் என்னுடைய ஆசைக்கு இணங்கினால் இந்த ராஜ்யமே உன் காலடியில் விழுந்து கிடக்கும். இல்லையென்றால் நீ இறப்பதைத் தவிர வேறு வழியே உனக்கு கிடையாது. ஆசையான ராஜ்யமா இல்லை இறப்பதா? நீயே முடிவை எடுத்துக்கொள். நான் நாளை வருகிறேன். இந்த மிருகத்திடம் சிக்கித் தவிப்பதை விட நான் இறப்பதை எனக்கு ஒரே வழி. தந்தையே, என்னை மன்னியுங்கள். மறுநாள் சிறைச்சாலைக்கு அரசர். நீ என்ன முடிவு செய்திருக்கிறாய்? என் ஆசையா இல்லை மரணமா? முடிவை இப்போதே நீ கூற வேண்டும். என் முடிவு ஒன்றேதான். நான் என் தந்தை கொடுத்த வாழ்க்கையையும் வார்த்தையையும் இழக்க தயாராக இல்லை. அவர் கூறியது போலவே நான் கடவுளுக்காக வாழ நினைக்கிறேன். ஆனால் நீயோ என்னை அழிக்க நினைக்கிறாய். என் முடிவு உன் கையில் மாட்டி அழிவதை விட நானே இறந்து விடுகிறேன். ஆனால் கடவுளுக்கு பணிவிடை செய்யும் என்னிடமே நீ தவறாக நடந்து கொள்ள நினைக்கிறாய். இதற்கு பலனாக இந்த ஜென்மமும் இனிவரும் 7 ஜென்மங்களும் என்னை இந்த அரண்மனைக்கு தூக்கி வந்த நாளிலிருந்து உன் வாழ்நாளில் கை கால்கள் செயலிழந்து முடக்கமாய் கிடப்பாய். இதுதான் என் சாபம். இதை யாராலையும் எந்த பரிகாரத்தாலையும் மாற்றவே முடியாது. இப்படியே மூச்சை இழுத்து புடிச்சு இறந்தும் போறாங்க. இறந்து போன அந்த தேவி விட்டு சாபத்தினால்தான் இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கிற உன் தந்தையும் அந்த சாபத்திற்கு ஆளாகிவிட்டார். இந்த ஜென்மம் மட்டுமல்ல, இதுக்கு அடுத்து வரக்கூடிய 5 ஜென்மங்களிலும் தேவியை அரண்மனைக்கு தூக்கி வந்த வயதிற்கு மேல் இவருடைய கை கால்கள் செயலிழந்துவிடும். இதை சரி பண்ணவே முடியாது. நீதான் இனிவரும் காலத்தில் இவரை பார்த்து கொள்ள வேண்டும். நான் அந்த கொடூர அரசனுக்கு விட்ட சாபம் சரியா தவறா என்பத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் செய்யுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.